வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 40. ஒரு கணம் அவள் செயலில் திகைத்து விழித்தவன் பின்பு வாய்விட்டு நகைத்தான். தெரிஞ்சா சரி என்று உற்சாகமாக தோள்களை குலுக்கியபடி தருண் காரை ஸ்டார்ட் செய்யவும் வழக்கமாக என இதழ் சுழித்து பழிப்பு காண்பித்தாள் தன்யா. அதை கண்ணுற்றவன், நானும் சொல்ல வேணான்னு தான் பார்த்தேன், இருந்தாலும் இது உன் மேனரிசம் போல தெரியுது, அடிக்கடி செய்யறதுனால எச்சரிக்கிறது என் கடமை இல்லையா என்று அவன் சுற்றி வளைத்து பேசவும் நெற்றியை சுருக்கியபடி அவனை புரியாமல் ஏறிட்டாள் அவள். என்ன என்றாள் குழப்பத்துடன். எதுக்கெடுத்தாலும் பழிப்பு காணிக்கிற இந்த பழக்கத்தை சீக்கிரமா மாத்திக்கோ என்று லாவகமாக ஸ்டேரிங்கை வளைத்தபடி இலவச ஆலோசனை வழங்கினான் அவன். ஏன்னா அதெல்லாம் அப்படிதான், கேள்வி எதுவும் கேட்கக்கூடாது, சொன்னதை மட்டும் செய் என்றான் உத்தரவிடும் தொனியில். ஓஹோ, உத்தரவெல்லாம் பெருசால இருக்கு, நான் முடியாதுன்னு மறுத்தா என்ன சொல்லிட்டு இப்போ நீங்க தான் ஓவரா சீன் போடுறது போல எனக்கு தோணுது. ஆனா என்ன ஒண்ணு, உங்களுக்கு சுத்தமா அது செட் ஆகல என்றவளின் விழிகள் கேலையில் மின்ன அதன் ஒளியில் ஒரு நிமிடம் தன்னை மீறி மூழ்கினான் தருண். அன்று வீட்டில் அனைவரிடமும் தன் காதலை பகிர்ந்த பொழுது சித்து பேசியது அவனது நினைவில் எழும்பியது. நானும் முன்னை போல் எந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்காதவன்தான். உன் அம்மாவை கண்டதும் அத்தனையும் தலைகளாக மாறி மனதில் கவிதையெல்லாம் கூட தோன்றியது தெரியுமா? இப்பொழுது நானும் தானே காதலிக்கிறேன், அப்பொழுது எனக்கும் கூட கவிதை வருமா? முயன்றுதான் பார்க்கலாமே. கருண் வேறு என்னை சாமியார் என்று விட்டான் என எவ்வித யோசனையுமின்றி சட்டென்று சடன் பிரேக்கிட்டு காரை நிறுத்தினான் தருண். ஹே, என்னது, எந்த சிக்னலும் போடாம நீங்க பாட்டுக்கு நடு ரோட்ல திடீர்னு காரை நிறுத்திட்டீங்க? ஓ காட், நல்லவேளை பின்னாடி வேற எந்த வாகனமும் வரல என்றவளின் பார்வை வெளிப்புறத்தில் அலை பாய்ந்தது. நீரில் நீந்தும் மீன்கள் போல அவளின் கண்மணிகள் ஓரிடத்தில் நெல்லாமல் இங்கும் அங்கும் நீந்த தருண் ஒருவித மோன நிலையுடன் தன்யாவை நெருங்கினான். ஆமா, இங்கேயே நிறுத்தி என்று வேகமாக திரும்பியவள் அதற்கு மேல் வாக்கியத்தை தொடர முடியாமல் தடுமாறினாள். அவனை அவ்வளவு நெருக்கத்தில் எதிர்பாராதவளின் இமைகளும் இதயமும் படபடப்பை தத்தெடுத்துக் கொண்டது. அதன் அழகில் மயங்கிய அவனோ ரியலி சோ ஸ்வீட் என்று ஆழ்ந்து ரசித்தான். மூச்சுக்காற்றின் வேகம் அதிகரித்தாலும் சமாளித்துக் கொண்டு, என்ன என்று முனகினாள் பெண். உன் கண்களை தான் சொன்ன, பால் வீதியில் நீந்தும் கருணிலா போல என்றவனின் வர்ணனையில் அவள் பக்கென்று சிரித்துவிட முறைத்தான் தருண். கருணிலாவா? எந்த ஊர்ல கருப்பு நிலா பாத்தீங்க என்று இதழ் கடித்து மேலும் பொங்கிய சிரிப்பை அடக்க பார்த்தாள். ரசனக்கிட்ட ஜென்மம், உன்கிட்ட கவிதை சொல்ல நினைச்சேன் பாரு, என்ன சொல்லணும்? உன் கருவெளியின் ஒளியைத்தான் நிலவோட ஒளியோட ஒப்பிட்டு சொன்ன. எனக்கெல்லாம் கவிதை வரிகள் உதிக்கிறதே உலக அதிசயம், அதையும் இடையில சிரிச்சு கெடுத்து விட்டா என்றவனின் புலம்பலை கேட்டவள் குறும்புடன் புன்னகைத்தாள். ஓ, நீங்க சொன்னதுக்கு பேரு கவிதையா? கொஞ்சம் சொல்லிட்டு சொல்லிருக்கலாம்ல, நான் அதுக்கு முன்கூட்டியே தயாராகி சிரிக்காம இருந்திருப்பேன் என்று கண் சிமிட்டியவளை ஆழ்ந்து பார்த்தவன் போடி என்று விட்டு காரை எடுத்தான். ஆ, என்ன போடியா? ஆமா, நீ என் பொண்டாட்டியாவ போறவதானே? ஓஹோ, பொண்டாட்டின மட்டும் போடி சொல்லுவீங்களா என்றுக்கு பதிலுக்கு பதில் வார்த்தையாடிக்கொண்டே கமலாவின் வீட்டை சென்றடைந்தனர். அங்கு பார்வதி, கமலா, சீனு, சிந்து, கருண் என அனைவரும் ஒன்றாக தங்கள் வீட்டு மருமகளை வரவேற்க இன்முகத்துடன் திரண்டிருந்தனர். வீட்டு வாயிலில் கார் நிற்கும் வரை வாயாடிக் கொண்டிருந்த தன்யா அனைவரையும் கண்டதும் கப்பென்று அமைதியானாள். அதை கண்ட தருண், என்ன ஜுராசிக் பார்க்குள்ள வந்தது போல சட்டுன்னு அமைதியாயிட்ட என கிண்டல் செய்தான். நீங்க வேற கொஞ்சம் சும்மா இருங்க, என்னன்னு தெரியல, திடீர்னு எனக்கு ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு என்றவளின் முகத்தில் பதற்றம் அப்பட்டமாய் தெரிந்தது. ஹே கூல்டாமா, ஒண்ணுமே இல்ல, ரிலாக்ஸவா, இங்க இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம ஆட்கள் தான் என்றவள் கரத்தை அழுத்திவிட்டு கீழே இறங்கினான். நீண்ட நெடுமூச்சொன்றை உள்ளிருந்து வெளியேற்றி தன்னை சமன்படுத்தியவள் தானும் வெளியே இறங்கினாள். அடுத்த நொடி அனைவரும் ஆவலுடன் தன்யாவை சூழ்ந்து கொண்டு வரவேற்பாக உரையாட ஆரம்பித்தனர். அவர்களின் அன்பில் திக்கு முக்காடி போனவள்
நெகிழ்ச்சியோடு தருணை பார்த்தாள். எவ்வளவு சிரமப்பட்டு அந்த வீட்டுல இருக்கவங்கள்ட்ட இருந்து என் பராக்கிரமத்தை எல்லாம் வெளிப்படுத்தி சண்டை போட்டு சமாளிச்சு உனக்கு சாரதி வேலை வேற பார்த்து பத்திரமா கூட்டிட்டு வந்திருக்கேன். அந்த எண்ணம் இங்க யாருக்காவது இருக்கான்னு பாரு. எல்லாரும் யுவராணிய மட்டும்தான் கவனிக்கிறாங்க. கடைசியா இந்த யுவராஜாவ வெறும் கூஜாவாக்கி விட்டாங்களே என்று போலியாக வருத்தப்பட்டான் தருண். அடே, ரொம்பத்தான் சாதிச்சுட்டதா நினைக்கிறியா நீ? என்னவோ இந்த யுவராஜா எங்களுக்காக சிரமப்பட்டு நாடு விட்டு நாடு தாண்டி போய் யுவராணிய கூட்டிட்டு வந்த மாதிரில பெருசா கதை அளக்குற. எல்லாம் உனக்காக தானே கூட்டிட்டு வந்த. அப்புறம் என்ன, தனியா பாராட்டு பத்திரம் வேற வாசிக்கலன்னு புகார் பண்ற என்று கமலா நன்றாக தருணின் காலை வார, அதானே என்ற சித்து அவளிடம் உற்சாகமாக ஹைஃபை கொடுத்தான். அவளின் பேச்சை கேட்டு தன்யாவின் முகம் வெட்கத்தில் சிவக்க, என்ன ஒரேடியா எல்லாரும் ஒண்ணு கூடி என் அண்ணாவை ரொம்பதான் கேலி பண்றீங்க? சொன்னாலும் சொல்லாட்டானோ என் அண்ணாவுக்கு இது மிகப்பெரிய சாதனை தான். எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்காத என்னோட சகோதரன் உலக அதிசயமா ஒரு பொண்ணு மேல நேசம் வச்சு, அதுவும் அவர் எதிரி நாட்டை சேர்ந்தவர்னு தெரிஞ்சும் திண்மையா அதை எதிர்கொண்டு வெற்றி பெற்று கூட்டிட்டு வந்திருக்காருனா அது என்ன சாதாரண விஷயமா என்று வேகமாக இடையில் புகுந்த கருண் தன் அண்ணனை ஆதரிக்கும் போர்வையில் கேலி பேச, தருண் அவன் காதை நன்றாக வலிக்க திருகினான். டேய், கடைசியில நீயும் உங்களோட கூட்டணி அமைச்சுட்டு என்ன கேலி பேசுறியா? ஐயோ அண்ணா, வலிக்குது விடுனா. கல்யாண விடுனா இப்படி எல்லாம் கேலி பேசினாதான் நிகழ்ச்சிகள் சுவாரஸ்யமா இருக்கும். யாரோ சொன்னாங்க என்று காதை தேய்த்தபடி தள்ளி நின்று கொண்டான். அப்படியா? யாரடா அது? ஹிஹி, அது ஞாபகம் இல்லனா என்றவன் தருண் மீண்டும் அருகில் வரவும், அண்ணி, இனி நீங்க தான் அண்ணா கிட்ட இருந்தோ அம்மா கிட்ட இருந்தோ என்ன காப்பாத்தணும் பிளீஸ் என்று தன்யாவிடம் சரணடைந்தான். அச்சோ, என்ன நானா? நானே எங்க அத்தையை நம்பிதான் வந்திருக்கேன் என்று தன்யா வேகமாக முழங்கவும் அங்கே எழும்பிய சிரிப்பொலி அடங்க வெகு நேரமாகியது. மறுநாள் நல்ல சுபயோக சுப முகூர்த்தத்தில் தன்யாவின் கழுத்தில் மங்கள நாணை பூட்டி அவளை தன்னவளாக உள்ளம் நிறைந்த காதலுடன் ஏற்றுக்கொண்டான் தருண். திருமணத்தை கோவிலில் எளிமையாக முடித்தவர்கள் ஒரு வாரம் கழித்து ஞாயிறன்று நண்பர்களுக்கெல்லாம் அழைப்பு விடுத்து பெரியதாக ரிசப்ஷன் வைத்துக் கொள்ளலாம் என முடிவெடுத்திருந்தனர். மணமக்களை தங்கள் வீட்டிற்குள் ஆரத்தி எடுத்து ஆத்மார்த்தமாக வரவேற்றாள் செந்துஜா. தனது வலது காலை அடியெடுத்து வைத்து கிரகப்பிரவேசம் செய்தவளை வாஞ்சையுடன் அரவணைத்துக் கொண்டது அக்குடும்பம். சம்பிரதாயங்கள் முடிந்து காலை உணவிற்கு பிறகு கமலா வீட்டினர் மற்றொரு விசேஷத்திற்கு செல்ல வேண்டி அங்கிருந்து விடைபெற்று சென்றுவிட குடும்ப அங்கத்தினர்கள் மற்றும் சற்று ஓய்வாக அமர்ந்திருந்தனர். அந்த நேரம் முகமெங்கும் பலமாக புன்னகை படர்ந்திருக்க ஒரு கிஃப்ட் பாக்ஸுடன் அவர்களின் அருகே வந்தான் கருண். டேய், என்னடா அது? நீ என்ன சர்ப்ரைஸ் எங்களுக்காக வச்சிருக்க என்று வியப்புடன் கேட்டான் தருண். திருத்திக்கோ, இது உங்களுக்கு இல்ல, அன்னிக்கு மட்டும்தான். ஹேவிட் அண்ணி என்று தன்யாவிடம் ஸ்டைலாக கொடுத்தான். சின்ன வியப்புடன் அதை கை நீட்டி வாங்கியவள், என்னது என்று அவனிடம் ஆச்சரியமாக வினவினாள். பெருச்சுதான் பாருங்களேன், மத்தவங்க கொடுத்ததை விட நான் கொடுத்ததுதான் நீங்க ரொம்பவும் விரும்புவீங்க என்று அவளிடம் சவால் விட்டான். ஆஹா என்றபடி புன்னகையுடன் அவள் பிரிக்க ஆரம்பித்தாள். அப்படி என்னடா இருக்கு அதுல என்று ஆர்வமாக வினவினான் தருண். தான் பிரிக்கிறாங்கல்ல, அதுக்குள்ள என்ன அவசரம் உனக்கு? உன்னை வேற பொறுமசாலின்னு எல்லாரும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க என மறுப்பாய் தலையசைத்தபடி வெகுவாக அழுத்து கொண்டான் கருண். அடிங்க என்று அவன் முதுகில் அடித்தவனை, அதுக்குள்ளே எப்படி அடிக்கிற? இன்னும் அதை பிரிச்சு பார்க்கவே இல்லையே என்று தனது வழக்கமான திடுக்குத்தனத்தால் தன்னை மறந்து கருண் வேகமாக அதட்டிவிட அவனை சற்று சந்தேகமாக பார்த்தான் தருண். கருண் சமாளிப்பதாக எண்ணிக்கொண்டு அவனிடம் என்று பல்லை வேறு காண்பித்து வைக்க, ஐயோ, இவன் ஏன் இப்படி பல்ல காமிக்கிறான்? சம்திங் ராங், சந்தேகமே இல்ல, நிச்சயமா இவன் என்னவோ கோல்மால் பண்ணி வச்சிருக்கான் என்று உதட்டை கடித்தபடி குழப்பத்துடன் பார்சலிடம் திரும்பினான். தன்யா முழுவதையும் பிரித்து முடிக்க உள்ளே ஒரு சின்ன பாக்ஸில் பென்ட்ரைவ் ஒன்று இருந்தது. இதென்ன, ஏதோ பென்ட்ரைவ் மாதிரி இருக்கு, இதுல எதுவும் முக்கியமான வீடியோ இருக்கா என்ன என்றபடி அதை திருப்பி திருப்பி பார்த்தாள் அவள். நடப்பதையெல்லாம் அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த சிந்துவிற்கும் சிந்துவிற்கும் விஷயம் புரிந்துவிட நமட்டு சிரிப்போடு தருணை பார்த்திருந்தனர். இத சும்மா கையில வச்சுக்கிட்டு பார்த்தா எப்படி தெரியும்? என்கிட்ட கொடுங்க, நான் டிவியில போடுறேன் என்று அலட்டிக் கொண்டு
அவளிடமிருந்து கிட்டத்தட்ட பிடுங்கி சென்றான் கருண். நோ, கண்டிப்பா ஏதோ சரியில்லை என தருணின் மூளையில் அலாரம் அடிக்க, டேய் அதுல என்னடா இருக்கு என்று விரைவாக எழுந்து அவன் பின்னே சென்று அதை வாங்க முயன்றான். அண்ணி இங்க பாருங்க, உங்க சர்ப்ரைஸ் கிஃப்ட அண்ணா பிடுங்க பாக்குறான், அப்புறம் எனக்கு தெரியாது என்று அவனுக்கு பிடி கொடுக்காமல் கைகளை மேலே தூக்கியவாறு தன்யாவிடம் கோவினான் கருண். ஏ ஃப்ராடு, என்ன வச்சுதான் நீ என்னவோ விளையாடுறது போல எனக்கு தோணுது, ஒழுங்கா அதை என்கிட்ட கொடுத்துரு என்று எக்கியபடி அவனிடமிருந்து பென்டிரைவை பிடுங்க முயன்றான் தருண். கருணின் சொல் கேட்டு வேகமாக எழுந்து வந்த தன்யாவும், அது எதுக்கு நீங்க பிடுங்க பாக்குறீங்க, அது என்னோட கிஃப்ட் என்று அவனை வேறு பக்கமாக இழுத்தாள். ஏய் என்றவன் தடுமாறிய நேரம் கருண் நழுவி ஓடிப்போய் டிரைவை டிவியில் சொருகினான். உன்ன என்று தருண் தன்யாவின் கைப்பற்றி முரட்டுத்தனமாக இழுக்க அவள் ஆவென்று முகத்தை சுளித்தபடி மெல்லிய சத்தத்தில் அலறினாள். என்ன என்ன என்று பதறியபடி சிந்துவும் அருகில் வரவும் தருணுக்கு ஒரு மாதிரி பதற்றமாகிவிட்டது. இதுவரை யாரிடமும் இப்படி சிறுவயதில் கூட அவன் சண்டையிட்டு பிரச்சனை செய்ததில்லை எனவும் செய்வதறியாது திருதிருவென விழித்தபடி கலவரத்துடன் நின்றான். என்னம்மா, கை எதுவும் வலிக்குதா? தருண், இப்படிதான் சின்ன பொண்ணுகிட்ட உன் முரட்டுத்தனத்தை காம்பியா என்று மகனை கடிந்தபடி தன்யாவை அங்கிருந்த சோஃபாவில் அமர வைத்தாள் சிந்து. இளமா, நான் என மென்று விழுங்குபவனை கண்டு தன்யா ரகசியமாய் கண்ணடித்து சிரிக்க, ஹே அப்ப எல்லாம் நடிப்பா என்று பல்லை கடித்தவனை இழுத்து தன் அருகில் அமர வைத்தான் சித்தார்த். அட இருடா, அப்படி அதுல என்னதான் இருக்குன்னு பாத்துருவோமே என்றான் ஒன்றும் அறியாதவன் போல. அதற்குள் கருண் வீடியோவை பிளே செய்ய அதில் தருண் லேசான முகச்சிவப்போடும் கூச்சத்தோடும் தான் தன்யாவை விரும்புவதை மெல்லிய குரலில் கூறிக்கொண்டிருந்தான். அடே திருட்டு பயலே, இதுக்குதான் அன்னைக்கு என்ன பேச விடாம உள்ள ஓடிட்டு வந்தியா? எருமை எதுக்குடா வந்த உடனே உன் அன்னிக்கிட்ட இப்படி மானத்தை வாங்குற? இருடா, இதுக்கெல்லாம் வட்டியோட சேர்த்து வச்சு உன் பொண்டாட்டி வர்ற நேரம் அவகிட்ட உன்னை பத்தி எல்லாம் போட்டு கொடுக்கறேன் என்று தம்பியிடம் சவால் விடுத்தான் தருண். கருண், யூ டோன்ட் வரி, உங்களுடைய கிஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவர் போடுற திட்டத்தெல்லாம் முறியடிச்சு நான் உங்களுக்கு உதவி பண்றேன் என்று கட்டை விரலை உயர்த்தி காண்பித்தாள் தன்யா. தருண் வேகமாக திரும்பி தன்யாவை முறைக்க செந்துஜாவின் செவியில் எதையோ கிசுகிசுப்பாக ஓதிக்கொண்டிருந்தான் சித்தார்த். கண்ணம்மா, என்னது? இத்தனை நாள் உன்னையும் கருணையும் சமாளிக்கிற வேலையை மட்டும்தான் எனக்கு இருக்கும். இனிமே ஷிப்ட் போட்டு வேலை பார்க்க நேரிடுமோ என்னவோ தெரியலையே. வீட்டுல ஆளாளுக்கு அனுப்பிரிச்சிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் என் பேரன் பேத்திகள்கிட்ட உதவாங்க போறவங்க லிஸ்ட்ல நீண்டுகிட்டே போகுது என்று தன் காதல் மனைவியிடம் ரகசிய குரலில் கோரி நகைத்தான் அவன். சுபம். ஹாய் சகோஸ். 7 வருடங்களுக்கு முன் ஆன்லைனில் வெளிவந்த இக்கதை பல வாசகர்களையும் தாண்டி சக எழுத்தாளர்களின் பாராட்டுகளையும் பெற்றது. அதோடு எப்போது புத்தகமாக வெளிவரும் என கேட்டு முன்பதிவு செய்து வாங்கிக் கொண்ட கல்லூரி மாணவ வாசிப்பாளர்களும் இதற்கு கிடைத்தார்கள். மேலும் ஒரு மகுடமாக நிஜத்திலும் தன் உறவின பெண் ஒருவரின் வாழ்வில் இதுபோல் மறுமணம் நடந்து இன்று தன் கணவருடன் அவள் நிறைவாக வாழ்கிறாள். பாதிக்கு பாதி அப்பெண் வாழ்வோடு இக்கதை ஒத்து போகிறது என்றும் என் எழுத்திற்கு ஒரு வாசகியின் வாழ்த்து கிடைத்தது. இப்படி ஒரு குடும்பத்துக்கு நாங்கள் மருமகளா போகணும்னு படித்த நம் இளம் பெண்களின் ஆசையையும் இக்கதை மாந்தர்கள் தூண்டிவிட்டார்கள். பெண் குறிப்பு. கருண் ரசிகைகள் அப்போது கேட்டார்கள் என இவர்களை இன்னொரு நாவலில் 2ஆம் பாகம் போல் கதைக்களத்தில் கொண்டு வந்து என் எழுத்து பயணத்தில் தனி முத்திரை பதித்து நல்லதொரு பெயர் வாங்கி கொடுத்த நாவலாக அந்த கதை மாறி போனது. நம் சிந்து குடும்பத்தின் அந்த நாவலை தொடர்ந்து அடுத்த ஒளி புத்தகமாக தரலாமா அல்லது வேறொரு நாவலை களமிறக்கலாமா என நம் சேனல் அன்பர்களின் விருப்பத்திற்கு முடிவு செய்ய யோசிக்கிறேன். சோ உங்கள் கருத்துக்களை மறவாமல் பதிவிடுங்கள். என்றும் அன்புடன் தீபா பாபு. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.